ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரத்னா கேஃப் ஸ்டைல் சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரத்னா கேஃப் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்க ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அதுக்கு கூடயே சிகப்பு பரங்கிக்காய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம சாம்பார் செய்ய தேவையான எப்பவும் போல் நமக்கு எந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு வேணுமோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் செஞ்சுக்கலாம். நான் வெள்ளை பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாம்பார் செய்ய தேவையான அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாதான் புளி கரைசல் கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மசாலா செய்வாங்க. நான் தனியா, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, மிளகு, வெந்தயம், சிகப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் இப்போ வறுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்தா தான் நம்மளோட சாம்பாரோட டேஸ்ட்டு நல்லா வரும். ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமையும் நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா கலர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போக நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா கூட நல்லா தேங்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. இப்போ சாம்பார் செய்கிறக்காக நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு, சிகப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. ரெகுலராக தாளிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. எந்த அளவுக்கு குலைவாக இருக்குது பார்த்தீங்களா? சாதம் வேக வைக்கும்போதே அதுக்கு மேலேயே ஒரு பிளேட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நமக்கு தேவையான அளவு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நாம் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச வெஜிடபிள் தான் இருந்தாலும் நம்ம தாளிக்கிறப்ப அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாங்க. பருப்பையும் சேர்த்து கொதிச்சிட்ருக்கும்போதே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆற வச்சுருந்தோம்ல சாம்பார் மசாலா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. புளித்தண்ணி, காய்கறி, பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோட. இப்போ மசாலா அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும். நீங்கள் நெய் இப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போவே கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ரத்னா கேஃப் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ரெகுலராக இட்லி, தோசைக்கு கண்டிப்பாக சாப்பிடுவோம். இட்லிக்கு மேலே நல்லா நெய், நல்லெண்ணெய் அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ அது ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரை இட்லிக்கு மேலே நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க. ரத்னா கேஃப் போனீங்கன்னா அவங்க ஒரு ஜக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து தான் நமக்கு ஊற்றி தருவாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு இன்னும் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம தாளிக்கும்போது எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்மளோட சாம்பார். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சாம்பார் ரெசிபி. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.